ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்கள் உள்ளத்தை சுத்தம் செய்வது எப்படி. ஹோப்பனோ துணை கொண்டு உங்கள் உள்ளத்தை எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். எதுக்கு நம்ம உள்ளத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் மைண்டில். அதுக்கு முன்னாடி இதை நம்ம யோசிப்போம். நம்ம வீட்டில் சுத்தம் செய்கிறோம் இல்லைங்களா? ஸோ எதுக்காக நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறோம்? வீட்டை சுத்தம் செய்யலைன்னு வச்சிங்களேன், நம்மளால் வீட்டில் இருக்க முடியாது. சில வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த வீடை சுத்தம் பண்ணுறதுக்காக காலையில் மாலையில் பெருக்குவோம். ஸோ வாரத்துக்கு 2 தடவை மாப் போடுவோம். ஸோ எதுக்காக அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோன்னா, அது நம்ம வாழற பகுதி. நம்ம வெளியில் போயிட்டு எங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தாலுமே கூட அதில் அந்த வீட்டில் நம்ம கொடுக்குற ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, ஒரு பாசிட்டிவிட்டி, இதுக்காக கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டை சுத்தமாக வச்சுருப்போம். ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி சுத்தமாக வைக்கணும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், சின்ன வயசில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டு பார்த்திங்கன்னா நிறைய வளர்ப்பு பிராணிலாம் வளர்ப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே இல்லை, ஒரே ஒரு கெட்ட வாடையாக இருக்கும். அவங்க வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸுமே போன வேகத்தில் வெளியே ஓடி வந்துடுவோம். யாருமே அவங்க வீட்டுக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போக மாட்டோம். போனாலும் வெளியே ஓடி வந்துடுவோம். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போது ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் உள்ள பாசிட்டிவிட்டி எல்லாமே, அந்த வீட்டில் உள்ள செல்வம், ஒருத்தருடைய அன்பு, இது எல்லாமே பரஸ்பரமாக இருக்கும். அதனால் அந்த வீடை சுத்தமாக வச்சுருக்கணும். சரிங்களா? எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி எல்லாமே சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் அந்த நெகட்டிவிட்டி இருக்கும், சில வீட்டில் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. சரி, நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஸோ சாதாரணமாக ஒரு வீட்டையே நம்ம இவ்வளோ சுத்தமாக பாதுகாக்கணுன்ற ஒரு விழிப்போடு இருக்கும்பொழுது நம்ம உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் உங்கள் மைண்ட்லேருந்து உங்களுடைய எண்ணத்துலேருந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் பயங்கரமாக எல்லாமே பேசி சொல்லி இருந்தாலுமே கூட உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய அந்த நெகட்டிவிட்டியை தூண்டிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் காலையில் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லிட்டு வெளியே போனாலுமே கூட அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்பௌஸ் கூட எதனா ஒரு பிரச்சனை வரலாம். உங்கள் ஆஃபீஸில் போனால் உங்கள் பாஸ் அவர் கூட எதனா ஒரு ப்ராப்ளம் வரலாம். இல்லைன்னா அவங்க எதனா ஒன்று பேசி ஒரு தூண்டுதல் பண்ணி உங்களுடைய நெகட்டிவிட்டியை வெளியே விட்டுருக்கலாம். இல்லைனா உங்களுடைய பண விஷயம் யாருன்னா கொடுத்துருப்பீங்க, கொடுக்கல் வாங்கல் எதனா ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து அதை பற்றி எதனா ஏற்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் மைண்டை ஹெவி ஆக்கிறோம். இந்த ஹெவியோடு நீங்கள் இருக்கும் பொழுது, இப்போ வீட்டை காலையில் மாலையில் க்ளீன் பண்ணுற மாதிரி இதை நம்ம க்ளீன் பண்ணுறோமா? க்ளீன் பண்ணாமல் இதை தேக்கி வச்சு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு எடுத்துங்களேன். அந்த வீடை ஒரு 10 வருஷமாக நீங்கள் க்ளீன் பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆகும்? அந்த வீட்டில் உள்ள வீடு பூட்டியே கிடக்குதுன்னா அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே கரையான் அரைச்சிருக்கும். அந்த வீடே பார்த்திங்கனாலுமே பூச்சி பொட்டெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டையே டேமேஜ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸ் நீங்கள் டெய்லி வளர விட உங்களுடைய ஒவ்வொரு செல்லுமே கூட ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அது நாள்பட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பங்காளி சண்டை நடந்திருக்கும். அது இப்போ நினைக்கும்போது கூட அவங்களுக்கு அப்படியே வீறிக்கிட்டு போகும். கோவம், அந்த மாதிரியான ஒரு கோவம் வரும், அந்த மாதிரியான ஒரு எமோஷன் வரும். அவனை எப்படி ஏமாற்றிட்டான், என்னை மரியாதை இல்லாமல் பேசிட்டான். அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை தான் மரியாதை இல்லாமல் பேசியிருப்பார். அதிலேருந்து இவர் 20,000 தடவை இவரே அந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவரை மரியாதையே அவரை விட இவருடைய ஓனாகவே இவருடைய மரியாதையை தப்பாக பேசியிருப்பார். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் திருப்பி நினைக்கிறதுனால எதனா பெனிஃபிட்ஸ் இருக்கா? அதில் எதனா பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் அதை மறந்துடணுமா அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. அதை விட நீங்கள் இந்த மாதிரி யோசிங்க, உங்களுக்கு எவ்வளோ பேர் நன்மை செஞ்சுருப்பாங்க, நிறைய விஷயம் நல்லதாக நடந்திருக்கும் இல்லையா? அந்த விஷயத்தை திருப்பி ஏன் ரிப்பீட் பண்ணக்கூடாது? நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அதை திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறச்ச உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே கட்டுதாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் அது நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆரோக்கியம் தான் பாழ்படும். அந்த பர்சன் ஹர்ட் ஆகிறோ இல்லையோ உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக குறையும் அப்படின்ட்டு ரிசர்ச்லாம் சொல்லுது. அதுக்காக தான். ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அதை மறக்கணுன்ட்டு, ஆனால் மறக்க முடியாது. அதற்காக தான் இந்த பயிற்சிகள் தான். இந்த பயிற்சிகள் நீங்கள் தினம் செய்யும் பொழுது உங்களுடைய மைண்டு உங்களுடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும். ஈவன் டெய்லி நடக்கிற சிச்சுவேஷன் கூட உங்களை எதுவுமே பாதிக்காது. உங்களுடைய மனது ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக மாறுன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போது இதெல்லாம் தேக்கி வச்சு பெரிய பெரிய வியாதிகளை கொண்டு போகிறத விட
இந்த ஹீலிங் டெய்லி ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ண நம்மளுடைய உடம்பு மனம் ரொம்ப லேசாக அமைதியாக மாறுகிறது. எல்லாமே சிறப்பாக இருக்குது. எப்படி இருக்குது? ஸோ இதுதானுங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்காக தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ஹீலிங்க்கு ரெடியாக இருங்க. இப்போ நம்ம பண்ண போகிறத நீங்கள் கவனமாக காலையிலையும் மாலையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டு க்ளீன் ஆகிருங்க. இதுதாங்க பிளான். ஸோ இது தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர் 1, ஏதாவது ஒரு சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற என்னது, இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையாக இருக்கட்டும், இல்லை 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையாக இருக்கட்டும், அதை பற்றி நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எமோஷன்ஸ் வெளியில் க்ரியேட் ஆகுது இல்லையா? ஹர்ட்டுன்னு வச்சுப்போம். எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் சண்டை, அதனால் நான் ரொம்ப ஹர்ட்டிங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்களேன். ஸோ ஓகே, அந்த ஹர்ட்டிங் அதோடைய இன்டென்சிட்டி எவ்வளோ, அது அந்த விஷயத்தை திருப்பியும் கொண்டு வாங்க. 1லேருந்து 10 வச்சுங்க. 10ன்றது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான நிலைமை. அதாவது வாயை பேச முடியாது, அழ வந்துடும். அந்த மாதிரி நிலைமை தான் நம்பர் 10. சூசைடல் தாட்ஸ் இதெல்லாம் நம்பர் 10. நீங்கள் ஒரு 8, 9நாலே ரொம்ப ஹையஸ்ட் சைடு. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்டு எத்தனை காலமாக இருக்குது, 2 நாளாக இருக்கா, இல்லை 2 மாதமாக இருக்கா, இல்லை 2 வருஷமாக இருக்கா, 20 வருஷமாக இருக்கா, வாட் எவர் இட் மேபி. இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இது ஒரு 3த்தையும் பேப்பரில் எழுதி வச்சுங்க. பிகாஸ் இது நீங்கள் ஹீலிங் முடிச்சிட்ட பிறகு செக் பண்ணும் பொழுது இதையும் கம்பேர் பண்ணும்பொழுது அது எவ்வளோ தூரம் உங்களை மாற்றி இருக்குன்றது உங்களால் புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த பிளானு. ஸோ இப்போ நம்ம ஹீலிங் போகிறதுக்கு முன்னாடி ஹீலிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என் பேர் டெல்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோப்பனோ ஹீலர். அது இல்லாமல் ரிலேஷன்ஷிப் மாஸ்டரி, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் இதை பற்றி அவனுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். டெல்லி பாபு சம்பந்தம் அகாடமின்ற பேரில். ஸோ இந்த வீடியோவும் இதுக்காக தான் ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது. ஸோ இதில் எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஹீல்னு சொல்லிவிட்டு. ஸோ தட் நான் ரிப்ளை பண்ண முடியும். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கும்பொழுது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த எமோஷன்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதிட்டு அதே மாதிரி நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ தட் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் அதை பற்றி நல்ல டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போது ஹீலிங்க்கு போவோம். முதல்ல நல்லா மூச்சு இழுத்து 2 தடவை விடுங்க. நீங்கள் மூச்சு வெளியே விடும்பொழுது உள்ளுக்குள்ளே நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியே போகிறது மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறத கண்ணை மூடிட்டு திருப்பி கூடவே பேசுங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெடி? நான் என்னுடைய அனைத்து மனச்சோர்வுகளுக்கும் நானே முழு பொறுப்பேற்கிறேன். என்னுடைய கவலைகள், வேதனைகள் அனைத்திற்கும் நானே முழு பொறுப்பேற்கிறேன். என்னை எப்பொழுதும் தரக்குறைவாக, மிகவும் தாழ்மையாக எண்ணியதற்காக வருந்துகிறேன். என்னை பற்றி நானே மதிக்காமல், நம்பாமல் இருந்ததற்காக வருந்துகிறேன். என்னை பற்றி நான் மிகவும் தாழ்மையாக எண்ணியதற்காக என்னை மன்னிக்கவும். எனக்கு நடந்த நல்ல நன்மைகளை திரும்ப திரும்ப என் மனதில் யோசிக்காமல், எனக்கு நடந்த தீமைகளை திரும்ப திரும்ப யோசிப்பதற்காக என்னை மன்னிக்கவும். இந்த தேவையற்ற சிந்தனைகள் என் மனதை பாதித்து என் ஆரோக்கியத்தை பாதித்ததற்காக என்னை மன்னிக்கவும். என்னுடைய அறிவு தெளிவாக்கியதற்கு மிக்க நன்றி. நான் இப்பொழுது மிகவும் லேசாக உணர்கிறேன். நான் என்னை இப்பொழுது முழுவதுமாக நேசிக்கிறேன். அதற்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என் வாழ்க்கை புத்துணர்ச்சியாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதற்காக பிரபஞ்சமே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். புதிய தன்னம்பிக்கை பிறந்ததற்காக நன்றி கூறுகிறேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்ததற்காக நன்றி கூறுகிறேன். பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன்.
என் வாழ்க்கையை நேசிக்கிறேன். என் ஆரோக்கியத்தை நேசிக்கிறேன். என்னை, என் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றியதற்காக பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வரமாக மாற்றியதற்காக பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய அனைத்து நெகட்டிவான எண்ணங்கள் என்னை விட்டு வெளியேறியதற்காக பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். என்னை, என் வாழ்க்கையை இனிமையாக மாற்றியதற்காக உனக்கு நன்றி. என்னால் இப்பொழுது மிகவும் அமைதியாக உணர முடிகிறது. நன்றி. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? இது உங்களுடைய எண்ணங்களை இடையூறு பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பயிற்சி தான் இது. ஓகே, இப்போது உங்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நினச்சி பாருங்கள். இப்போது அந்த எமோஷன்ஸ், அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இப்போ வந்தால் எந்த இன்டென்சிட்டி முன்னாடி 7, 8 எந்த ரேஞ்சில் வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ குறைஞ்சிருக்கா, எந்த ரேஞ்சில் குறைஞ்சிருக்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதை பற்றி வேறு எதனா டீட்டெயில்டாக பேசினாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை பற்றி இன்னும் நான் இந்த லெசன்ஸ் எல்லாம் நல்லா டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹீல்னு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வாய்ஸ் கால் இல்லை வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணலாம். ஸோ தட் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த ப்ராக்டிஸை ரெகுலராக காலையில் மாலையிலே பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனசை சுத்தமாக்குங்க. மனசு சுத்தமானாலே உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே மாறிடும். உங்களுடைய எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு போகும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய பணமாக இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். தயவுசெய்து இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வீடியோ ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய புண்ணியம் உங்களையும் கண்டிப்பாக சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ரெக்வெஸ்ட் தான். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் ஆகிட்டேன்னா என்னால் லைவ் ஷோ பண்ண முடியும். ஸோ லைவ் ஷோ பண்ணும்பொழுது டைரெக்டாக உங்கள்கிட்ட நான் ஸ்ட்ரைட்டாகவே பேச முடியும். உங்களுடைய கேள்விகளை நேராகவே நீங்கள் அப்போ கேட்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. அடுத்த வீடியோவில் இதை விட நல்ல சுவாரஸ்யமான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மிக்க நன்றி. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். வணக்கம்.